அண்மைச் செய்தி. பாமக மாவட்ட செயலாளர்களுடன் இரண்டாவது நாளாக அன்புமணி சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார். சோழிங்கநல்லூர் சென்றடைந்த அன்புமணிக்கு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். பாமக மாவட்ட செயலாளர்களுடன் இரண்டாவது நாளாக அன்புமணி இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். தந்தை மகன் மோதல் வலுத்து வரும் நிலையில் அன்புமணி இரண்டாவது நாளாக இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. சோழிங்கநல்லூர் சென்றடைந்த அன்புமணிக்கு நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். பாமகவில் தற்போது மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இரண்டாவது நாளாக அன்புமணி இன்று ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். தந்தை மகன் மோதல் வலுத்து வரும் நிலையில நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் பல்வேறு விஷயங்களை அன்புமணி தெரிவிச்சாரு. இன்று நடக்க போக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? பாமகவில் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக மாவட்ட செயலாளர்களுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. நேற்று சுமார் 10 வருவாய் மாவட்டங்களிலிருந்து அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் வரவழைக்கப்பட்டு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் இன்று மீண்டும் சோழிங்கநல்லூரில் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இன்று காலை சேலம், நாமக்கல், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி மற்றும் ஈரோடு ஆகிய 5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது மாவட்டம் முதல் கிளை வரை இருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோக்கம் என்பது தேர்தலுக்கு அவர்களை தயார்படுத்துவதுதான் இந்த நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி தலைமையிலே இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து நாளையும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 வருவாய் மாவட்டங்களுக்கும் காலை மாலை என நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில இந்த ஆலோசனை கூட்டம் சுமார் 1.5 மணி நேரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்றைய தினம் பேசும்போது கூட அவர் தொடர்ச்சியாக என்ன சொன்னார் என்றால், தொடர்ந்து இந்த கட்சியிலிருந்து யாரை நீக்குவது உள்ளிட்ட விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். நமக்கு தேர்தல் பணிகள், கட்சியை வளர்ப்பது, இன்னும் உறுப்பினரை அதிகமாக சேர்ப்பது உள்ளிட்ட பல பணிகள் இருக்கிறது. எனவே அந்த பணிகளில் முக்கிய கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லியிருந்தார். எனவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேடையிலே பொருளாளர் திலகபாமா, அதே போல பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நாளையும் கூட நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே அவரது தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் பத்திரிகையாளர் சந்திப்பிலே கடந்த வியாழக்கிழமை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியிருந்தார். அதற்கு நேரடியாக அன்புமணி எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. அவர் சொல்லியிருப்பது, இந்த கட்சியினுடைய முழு கட்டுப்பாடு என் கையில் தான் இருக்கிறது, நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவர், எனவே இந்த கட்சியிலிருந்து யாரும் நீக்க முடியாது, யாராவது மாவட்ட செயலாளரை நீக்க வேண்டுமோ அல்லது சேர்க்க வேண்டுமோ ஆனால் கட்சியினுடைய தலைவரான எனக்குத்தான் அந்த முழு அதிகாரம் இருக்கிறது, எனவே கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாக கட்சியை வளர்ப்பதற்கான தேர்தல் பணிகளில் ஈடுபடுங்கள் என தெரிவித்துள்ளார். ராஜேஷ், சற்று நேரத்திற்கு முன்பாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவிச்சிருந்தார், பாமக நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணியும் விரைவில் சந்திக்க வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும், இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்ட்டு. அன்புமணி நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தெரிவிச்சாரு, இந்த பிரச்சனையை நான் சரி செஞ்சிடுவேன், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், நீங்க தேர்தலை நோக்கி மட்டும் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, வரும் காலங்களில் இந்த பிரச்சனை சுமூகமான நோக்கி பயணிக்குமான்னு நம்பலாமா? நிச்சயமாக அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகளிடம் பேசும்போது, கட்சி இப்படியே இருந்தால் நமக்கு பின்னடைவுதான் ஏற்படும், அதன் காரணமாக கட்சி 2 அணிகளாக செயல்படாமல் தலைவர், நிறுவனர் இருவருமே இணைந்து செயல்பட வேண்டும், இந்த சண்டை சச்சரவு எல்லாம் அவர்கள் இருவரும் அரை மணி நேரம் அமர்ந்து பேசினால் சரியாகிவிடும், எனவே அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்று மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அன்புமணியை பொறுத்தவரையில் அவர் சொல்வது,
கட்சியில் சமீப காலமாக தொடர்ந்து சில சலசலப்புகளும் பல்வேறு விஷயங்களும் குழப்பங்களும் நீடித்து வருகின்றது. அதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதை நான் விரைவில் சரி செய்வேன். அதை பற்றியெல்லாம் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் தற்போது அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே ஒன்று திரண்டு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே இது ஒரு ஆலோசனை கூட்டமாக வெளியில் இருந்தாலும் கூட யார் யார் அன்புமணியின் பின்னால் திரண்டு வருகிறார்கள், யார் 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 பக்கம் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக கூட அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் அந்த மாமல்லபுரம் வன்னியர் சங்க மாநாடு நடைபெற்று முடிந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களுக்கு தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்து பல்வேறு அணிகளுக்கான கூட்டங்களை நடத்தினார். மாணவர் அணி தொடங்கி சமூக அந்த ஐடி விங் வரை பல்வேறு பிரிவினரையும் வரவைத்து தினசரி கூட்டங்களை நடத்தி வந்தார்.